கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் திரு விஜய் அவர்கள் ஏன் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திக்கல, அவங்களுக்கு ஆறுதல் கூறல இப்படின்ற பல கேள்விகள் வந்து சோசியல் மீடியாக்கள் மூலியமாகவும் சேனல்கள் மூலியமாகவும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்துச்சு. இதுக்கு மக்கள் அவர்கள் அவங்கவுங்க சைட்லேருந்து ஒரு தரப்பு கருத்தை வந்து பதிவிட்டு இருந்தாங்க. 3 நாட்களுக்கு அப்புறம் திரு விஜய் அவர்கள் அதற்கான ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோ மூலியமா அவர் தெரிவிச்சது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததை நான் எதிர்பார்க்கல. அண்ட் இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வருத்தப்படுவதாகவும், இப்படி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கண்டிப்பாக என் சைட்லேருந்து ஒரு நிவாரணம் வழங்குவதாகவும் தெரிவிச்சிருந்தாரு. கட்சி சார்ந்த ஒரு நிவாரணம் வழங்குவதாக தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் நடந்ததுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே போல்டா பதிவு பண்ணியிருந்தாரு. அவரோட தரப்புல இருந்து இன்னார் தான், செந்தில் பாலாஜி தான் டிஎம்கே மூலியமாக இந்த ஒரு விஷயத்த பண்ணாரு அப்படின்ற மாதிரி டைரக்டா ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அப்போ ஒரு விஷயம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விஷயம் நேரடியா ஒரு பதிவிட்டு இருந்தார். ஒரு விஷயம் என்னன்னா, நான் வீட்டிலையும் என்னோட ஆபீஸ்லயும் தான் நான் இருப்பேன். எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன டைரக்டா வந்து ஃபேஸ் பண்ணுங்க. என்னை நேசிக்கிற மக்களையும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரீதியா ஒரு படத்தை எப்படி டயலாக்லாம் பேசுவோமோ அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக்கா பேசியிருந்தாரு. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேல கை வைக்காதீங்க. இது ஒரு பேசும் பொருளாகவே பல மீடியாக்கள்ல இதை பத்தியான தொடர்ந்து பேச்சுக்கள் வந்து எழுப்பப்பட்டுருச்சு. இவர் வந்து ஒரு இன்னும் சினிமாவை விட்டு வெளியில வரல, ஒரு அரசியல் தலைவராக பேச்சுகள் இல்லை அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து மீண்டும் எழுப்பப்பட்டுருச்சு.